ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சைவ மட்டன் குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு உருண்டை, மசாலா பொருட்கள் இது எல்லாமே நமக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு ரெசிபி. ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி செய்கிற போது பருப்பு உருண்டைகள் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் ரொம்பவே சூப்பராக வரும். சரி வாங்க, இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி இது எல்லாமே குழம்பு திக்னஸ் ஆகிறதுக்காக தாங்க சேர்க்கிறோம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் கூடவே காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளை எல்லாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கரிஞ்சு போகாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். எந்தளவுக்கு மசாலா நல்லா வறுப்பட்டு வருதோ அந்தளவுக்கு குழம்புக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்தளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் திரும்பவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 5 பல் பூண்டு, அப்புறம் 1/2 மூடி தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக வதக்கிடுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். குழம்பு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் கொடுத்துடும். மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்திங்கனாலே போதும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள், வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு குழம்பு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள், வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்ச மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்காமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 15லேருந்து 20 போல் சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம மசாலா விழுதில் தேவையான அளவு வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு குறைவாக இருக்குது. நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு பார்க்குற போதே தெரியும் ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா இது நல்லா கொதி வந்து பருப்புருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பருப்புருண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 3 லவங்கம், 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த மசாலா பொருளெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம தேவையான அளவு குழம்புல சேர்த்துட்டோம். இப்போ வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருளையெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ 1/2 கப் கடலைப்பருப்பு நமக்கு கிட்டத்தட்ட 100லிருந்து 125 கிராம் அளவு இருக்குது. இதுலேயே நமக்கு மீடியம் சைஸில் 25லிருந்து 30 உருண்டைகள் அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம எப்பயும் வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இது மாதிரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த பருப்பு உருண்டைக்கு உப்பு மட்டும் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பொரிச்சிட்டு குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா குழம்புல இருக்கிற உப்பு காரமே பருப்பு உருண்டையில் இறங்கி டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பருப்பு உருண்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே பெரிய சைஸ் உருண்டையாக உருட்ட வேண்டாம். நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுனுக்குலாம் உருண்டை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெந்து டபுள் மடங்காகி கிடைக்கும். பாருங்கள், இதே சைஸில் உருண்டைகள் பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பருப்பு உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு இது மாதிரி உருண்டைகளை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெயில் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சுட்டும் சேர்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பருப்பு உருண்டைகள் உள்ளே சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நம்ம பருப்பு உருண்டைகள் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலிருந்து வடித்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம்.
ரொம்பவே காரமாரா விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பும் நல்லா கொதி வந்து மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பருப்பு உருண்டைகளை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. குழம்பு இன்னும் நல்லா ஒரு கொதி வந்து பருப்பு உருண்டைகள் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா பருப்பு உருண்டைகள் உடஞ்சி போயிடும். மீடியம் ஹீட்டில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா திக்காகி பருப்பு உருண்டைகள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பு ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த குழம்பு பண்ணுறபோது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய டிஷ்ஷாக இருக்குமோ, டைம் அதிகம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம குழம்பு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பொரியல் இல்லைன்னா அவியல்னு ஏதாவது செய்வோம். அந்த அளவுக்கு தான் டைம் எடுத்துக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். காலையில் இல்லைன்னா மத்தியானம் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம நைட்டுக்கும் வச்சுருந்து சாப்பாடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.